தாயம் 6 12 3. இந்தாங்க இந்த காய் வந்து தாயத்துக்கு, இந்த 6க்கு, இந்த காய் 12 1 2 3க்கு. நீங்கள் போடுங்க. ஆ? ம்? ஆஹா, வெட்டி முட்டைகள. ஏங்க நான் ஒன்று கேட்ட கோச்சுக்க மாட்டீங்கள? சேச்சே, நீங்க கேட்ட நான் கோச்சுப்பேனா? தாராளமா கேளுங்க. நீங்கள் நெசமாலுமே டாக்டரா? போச்சுடா. அதுல எதுக்கு பிரதர் சந்தேகம்? நான் டாக்டர் தான். ஏன் டவுட்டா கேக்குறீங்க? இல்லை, இருக்கிற அம்புட்டு காயும் வெட்டி எரிஞ்சிட்டீங்களே, அதுதான் கேட்டேன். அப்படியா? நான் தாயம் மட்டும் இல்ல, ம். பாண்டி கூட பிரமாதமா ஆடுவேன். ஆ? அப்புறம் பல்லாங்குழி, ஆ. கிள்ளித்தட்டு. கிழிஞ்சு வச்சு போங்க. வைத்தியமெல்லாம் ஒழுங்கா பார்ப்பீங்களா? ஏதோ சுமாரா பாப்பேன்னு ஊர்ல சொல்லுவாங்க. மாமா, ஆ? அவரு ஒரு மனோதத்துவ டாக்டர். ஆ. ரொம்ப பேசுனீங்க, உங்களை கொண்டு போய் ஏர்வாடியில விட்டுருவாரு. நல்லதா போச்சு போ. அங்கேயும் 4 சொந்தக்காரர் இருக்காங்களே, பார்த்த மாதிரி இருக்கும்ல. எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய். நீங்க எப்படிங்க? நான் ஜஸ்ட் அப்படியே வந்தேன். இப்போ உங்க மாமா ரொம்ப தோஸ்த் ஆயிட்டார் தெரியுமா? சரி, நீங்க வெளியில வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்க. கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அது போயிட்டு அப்புறம் இருக்கு. விளையாடலாம், வாங்க. இரு அபி, காஃபி சாப்பிட்டுட்டோம். Thank you. என்ன அபி நீ தம்பியை பத்தி ஒண்ணுமே சொல்லல? ரொம்ப நல்ல பையன். தானா வந்து அறிமுகம் செஞ்சுக்கிட்டு எல்லா விவரமும் சொல்லுச்சு. கொஞ்சம் வெளியில வாங்களே, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரு நிமிஷம். வாங்க. வாங்க. வரேன். அம்மா கிட்ட என்ன சொன்னீங்க? எதுவும் சொல்லியே? எல்லா விவரத்தையும் சொன்னீங்கன்னு அம்மா சொன்னாங்களே, என்ன சொன்னீங்க? ஓ, அதுவா? யூஸ்வலா சொல்றது தாங்க. என்னோட டேலண்ட் பத்தி, புகழ் பத்தி, ப்ரொஃபஷன் பத்தி, அப்புறம் சுமதிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணோம்ல அதை பத்தி. ஓகே, சொன்னது போதும், கிளம்புங்க. என்னங்க இன்னும் ஒரு கெஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணாம துரத்துறீங்க? என்ன மகேஷ், என்ன பேசுறீங்க? இன்னைக்கு நீங்க ஆபீஸ்க்கு வந்தப்போ நான் உங்ககிட்ட எவ்வளவு தூரம் சொன்னேன், யோசிக்கவே மாட்டீங்களா? இது பாருங்க, சொல்லாம கொள்ளாம வீட்டுக்கு வந்து என்னோட பெர்மிஷன் இல்லாம தாயம் ஆடிட்டு இருக்கீங்க. உங்களை நான் எப்படி ட்ரீட் பண்றது? ஓகே அபி, இது பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி நான் உங்க வீட்டுக்கு டாக்டர் மகேஷா தான் வந்திருக்கேன். உங்களை பொறுத்த வரைக்கும் தான். போதும், வேண்டாம், கிளம்புங்க. நான் கிளம்புங்க சார். சரி, ஆண்டி கிட்ட சொல்லிட்டு போறேன். அம்மா கிட்ட என்ன சொல்ல போறீங்க? ஆண்டி, இது பாருங்க, அம்மா கிட்ட நான் ஆண்டி, சொல்லிக்கிறேன். ப்ளீஸ் மிஸ்டர் மகேஷ், நீங்க கிளம்புங்க. இருங்க, ஆண்டி கிட்ட சொல்லிட்டு போயிடுறேன். அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிறேன். அதான் அவங்களே வந்துட்டாங்களே, சொல்லிட்டு போயிடுறேன். அதான் மரியாதை. என்ன தம்பி, கிளம்பிட்டீங்களா? ஆமா ஆண்டி. அபி, சுமதிக்கு இவர்தான் குணப்படுத்தினாராமே. டாக்டருங்கிற கர்வம் துளி கூட இல்ல. ரொம்ப நல்ல மாதிரி, ரொம்ப பணிவு, அடக்கம், தங்கமான பையன். தெரியுமா, எனக்கு தெரியும். மிஸ்டர் மகேஷ், உங்களுக்கு டைம் ஆகுதுன்னு நினைக்கிறேன், கிளம்புங்க. ஏம்மா அவரை துரத்துற? இருந்து சாப்பிட்டு போட்டுமே. அதானே, அவருக்கு வாழைத்தண்டு பொரியெல்லாம் ரொம்ப பிடிக்குமாமா, அதான் செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிட்டு போட்டும். சாப்பிடலாம். ஆமா டாக்டர், இருந்து சாப்பிட்டு போங்க. ஓகே. மாமா, என்ன மாமா பேசுறீங்க? அவர் கிளம்பணும். அவர் பெரிய டாக்டர், 1000 அப்பாயின்ட்மெண்ட்ஸ் இருக்கும். No, actually I don't have any appointments today. இல்ல சார், நீங்க கிளம்புங்க. நீங்க பெரிய டாக்டர். இங்க உட்கார்ந்து தாயம் விளையாடுறதை விட உங்களுக்கு உருப்படியான வேலை நிறைய இருக்கும் இல்லையா? அதை போய் பாருங்க ப்ளீஸ். கிளம்புங்க. ஓகே அபி, ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ, என்னப்பா இது? எல்லாம் ஒரு மரியாதை தான். நான் கிளம்புறேன் ஆண்டி. அப்புறம் ஆண்டி, ஹாஸ்பிட்டல் இங்க பக்கத்துல தான் இருக்கு. நீங்க எப்ப வேணா வந்து உங்க உடம்ப செக்அப் பண்ணிக்கலாம். ஓ, வரேன் மாமா. போயிட்டு வாங்க. வீட்டுக்கு அடிக்கடி வாங்க டாக்டர். கண்டிப்பா வரேன். தங்கமான பையனா இருக்காரு. ஆமாக்கா, டாக்டருங்கிற கர்வம் கொஞ்சமாவது இருக்கான்னு பாரு. அவருக்கும் படிப்புக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கு. நான் மட்டும் பொம்பளையா பிறந்திருந்தேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிருப்பேன். எதுக்குடா இழிக்கிற? அது இல்ல மாமா, உன்னை பொம்பளை நினைச்சு பார்த்தேன், படு கேவலமா இருந்தது.
இல்லை நான் மட்டும் பொம்பளை இருந்தேன்னா ஊரே என் பின்னாடி சுத்தி இருக்கு. ஏன் நீ கூட தான் சொல்லிவிட்டு தெரிஞ்சிருப்ப. நானு ஒரு கருப்பழகியாக்கும். அழகு மேல கண்ணு வச்சிட்டியா? நீ உன் காலடி மண் எடுத்து நிறுத்தி போடணும். டேய், ஏன் இப்படி பேயறிஞ்ச மாதிரி உட்கார்ந்திருக்க? என்னமா பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்றியா? அதான் குடியை கெடுத்து நடுத்தரு கொடுத்துட்டியடா பாவி. நான் ஒண்ணும் பண்ணலமா. டேய் பேசாதடா, அதுக்கு உனக்கு தகுதி சுத்தமா கிடையாது. இந்த வீட்டுக்கு ஒரே புள்ள நீ, மூத்த புள்ள. ஏண்டா உன்னால இந்த வீட்டுக்கு என்னடா பிரயோஜனம்? புள்ளன்னு தான் பேரு, ஆனா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. என்ன மாதிரி கஷ்டப்பட்டு புள்ளைய பெத்து வளர்த்தவன் மனசுல என்னடா ஆசை இருக்கும்? வயசான காலத்துல வசதியா வாழணும், வாய்க்கு ருசியா சாப்பிடணும், கை நிறைய காசு பணம் இருக்கணும், காசி ராமேஸ்வரம் போகணும். இந்த ஆசை தானடா இருக்கும். இதுல நீ என்ன தர நிறைவேற்றி வச்ச? அம்மா சரிடா, அதை விடுறா. பாரு, கூட பிறந்தவன் உன் தங்கச்சி, அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்க உனக்கு துப்பு இல்லாம போச்சு. கையில காசு இல்லையா காசு. இந்த கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிக்கும் போதே நீ என்னடா சொன்ன? அவளுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டல, நல்ல வாய் கூசாம கேட்டல. இப்ப உன் தகுதி என்னடா? டேய், கூட பிறந்தவன் மேல பாசம் இல்லாம இருக்கிற உன்னை பெத்ததுக்கு ஒரு உலக்கைய பெத்திருக்கலாம்டா, உலக்கைய. நீ இவளை கரையத்துவே நான் நம்புற பாரு. இப்ப ஒரே கையை விரிச்சிட்டியடா பாவி. அம்மா, நான் இருக்கிற நொந்து போய் கிடக்கேன். என் சூழ்நிலை அப்படி. என்னது? என்ன சூழ்நிலையா? என்னடா பெரிய சூழ்நிலை? நீ எல்லாம் படிச்சு வந்தானடா. அவகிட்ட சொத்து எழுதி வாங்கும் போதே எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ண வேண்டாம். அவ மூஞ்சியை பார்த்துக்கிட்டே ஈ நினைச்சுக்கிட்டே பத்திரத்தை வாங்கிட்ட. அதுல வில்லங்க இருக்கான்னு பார்க்க வேண்டாம். இந்த வீட்லயே உதவாக்கற உங்க அப்பா மட்டும்தான் நீ பெரிய காரியக்காரன் நினைச்ச. அந்த மனுஷனுக்கு தப்பாம வந்து பிறந்துட்டியடா. ஏதோ அந்த ஆளாவது நீதி நேர்மைன்னு இருக்காரு, ஆனா உங்ககிட்ட அதுவும் கிடையாதுடா. நீ நல்லவனாவும் இல்ல, கெட்டிக்காரனாவும் இல்ல. உன்னை போய் ஆம்பளை பிள்ளைன்னு பெத்தே பாரு. சரிடா, மத்த எல்லாத்தையும் விடு. நீ அது ஒழுங்கா வாழ்ந்திருக்கியா? முதல்ல ஒருத்திய கட்டிட்டு சீரழிஞ்ச, ரெண்டாவதா ஒருத்தி வந்தா அதுவும் ஒட்டாம சரியான துரதிருஷ்டம் பிடிச்ச துக்கிரிடா நீ, துக்கிரி. உன்னால உனக்கும் பிரயோஜனம் கிடையாது, அடுத்தவங்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது. என்ன பாக்குற? உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்குனதுக்கு நீ எங்களுக்கு பிள்ளையா பண்ணது ரொம்ப கம்மிடா. என்ன அம்மா என்ன இவ்வளவு கணக்கா பேசுறாளேன்னு பாக்குறியா? உன்கிட்ட வேற எப்படா பேசுறது? மாசம் மாசம் நீ சம்பாதிக்கும் போது ஏன் இவ்வளவு அரிசி செலவாகுது, ஏன் மளிகைக்கு இவ்வளவு செலவாகுது, ஏன் கரண்ட் பில் இவ்வளவு ஆகுதுன்னு கேட்டு வந்தானடா நீ. உன்கிட்ட இப்படிதான்டா பேசணும், உன்கிட்ட இப்படிதான் பேசணும். அவ நாட்டுல புள்ளைய பெத்து அமெரிக்காவுக்கு அனுப்பி நோட் நோட்டா எண்ணி தலைக்கு வச்சு படுக்கிறாளுங்க. ஆனா இங்க ஐயோ எங்க போய் சொல்லுவேன்? கடைசி காலத்துல சோத்துக்கு என்ன பிச்சை எடுக்க விட்டுருவோம் போல இருக்குடா, பிச்சை எடுக்க விட்டுருவேன். நிஜமா சொல்றேன்டா, உனக்கு உங்க அப்பனுக்கும் சாமர்த்தியமே கிடையாது. பெருசா சொத்து வந்துருச்சுன்னு ஆட்டம் போட்டியே, கடைசியில எல்லாமே போச்சு. கையில இருக்கிற கொஞ்ச நெஞ்ச காசு செலவாயிட்டா, அதுக்கப்புறம் என்னடா பண்ணுவீங்க? வீட்டுல வயசுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்காடா. கடைசியில நம்ம குடும்பம் பிச்சை தாண்டா எடுக்கணும், பிச்சை தான் எடுக்கணும். அந்த கேவலத்துக்கு பேசாம செத்து போயிடலாம்டா. உன்னை புள்ளைய பெத்ததுக்கு நாங்க 3 பேரும் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போறோம்டா. நீ மட்டும் நிம்மதியா இரு, நாங்க போய் சேர்றோம்.
என்ன பாஸ்கர் என்கிட்ட போய் லட்சக்கணக்கில் பணம்லாம் கேட்டுக்கிட்டு ஏதோ பெரிய வீட்டில் இருக்க அவ்வளவுதான், மற்றபடி என்கிட்ட பணம் ஒன்றும் கிடையாது. உங்ககிட்ட இருக்கிறது கூட நான் சமாளிச்சுக்கிறேன். சாரி பாஸ்கர், என்கிட்ட சல்லி காசு கிடையாது. என்ன பாஸ்கர் விளையாடுறீங்களா? என்கிட்ட போய் இவ்வளவு பணம் கேக்குறீங்க? எனக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட கடன் இருக்கு. ப்ளீஸ் கிளம்புங்க. கொஞ்சம் உதவி பண்ணா நல்லா இருக்கும். உங்களுக்கு உதவி பண்ணிட்டு நான் நடுத்தரவில் தான் நிக்கணும். ப்ளீஸ் கிளம்புங்க. யோ, உங்ககிட்ட என்ன இருக்குன்னு என்கிட்ட 50 லட்சம் கேட்குறேன். உங்ககிட்ட இருந்த சொத்தும் போயிடுச்சு, நடு ரோட்ல நிக்கிற, என்கிட்ட போய் அவ்வளவு பெரிய தொகை கேட்குற. இதை பாரு பாஸ்கர், ரஞ்சனியோட சொத்து இருந்த வரைக்கும் தான் உனக்கு மதிப்பு. இப்ப நீ ஜீரோ, புரியுதா? என்கிட்ட வந்து 50 லட்சம் கேட்குற, நல்ல காமெடியா இருக்கியா? டேய், நம்ம எவ்வளவு க்ளோஸா பழகினோம். என்ன க்ளோஸா பழகணும்? சேர்ந்து தண்ணி அடிச்சோம். நீ தான் பல முறை வாங்கி கொடுத்த. வேணா ஒரு ஃபுல் பாட்டில் வாங்கி தரேன், வாங்கி குடிச்சிட்டு போ. அந்த ஆள்கிட்ட எதுக்கு வெட்டியா பேச்சு? வாங்க உள்ள. அப்புறம் மிஸ்டர் பாஸ்கர் சொல்லுங்க. அது உங்களோட நல்ல நண்பன் நினைச்சு பேசிட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க மிஸ்டர் பாஸ்கர். நிறைய நேரம் நீங்க எனக்கு உதவி பண்ணிருக்கீங்க. கிடத்த விற்க முடியாம உங்க அப்பா இடைஞ்சல் பண்ணும்போது எனக்கு கை கொடுத்தீங்க. சார் எப்பவுமே அப்படிதான். அவர் மனசுக்கு ஓகேன்னு பட்டுச்சுன்னா பட்டுன்னு உதவி பண்ணிடுவாரு, யோசிக்கவே மாட்டாரு. கேரே ப்ளீஸ். மிஸ்டர் பாஸ்கர், என்ன விஷயம்? நீங்க எதையோ சொல்ல தயங்குறீங்க. கம் ஆன், ஜஸ்ட் டெல் மீ. அன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நீங்க எனக்கு கொடுத்த 50 லட்சம் ரூபாய் பணத்தை உடனே திருப்பி கொடுக்கணும்னு சொன்னீங்க இல்லையா? அது விஷயமா நிறைய அலைஞ்சிட்டு அதில் ஒரு சின்ன சிக்கல். ஒரு 30 லட்சம் ரூபாய் டேனரி பிசினஸ் இன்வெஸ்ட் பண்றேன்னு அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேன். அந்த ஆள் ஒரு ஃப்ராடு. பணத்தை எடுத்துட்டு ஓடிட்டான். ஓடிட்டான்னு? ஆமா, அது ஓடிட்டான். சோ என்ன பண்ணலாம்? நான் பணத்தை திருப்பி கொடுத்துருவேன். ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். டைம் கொடுத்தா பணத்தை திருப்பி நான் கொடுத்துடுறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் கிவ் மீ சம் டைம். லுக் மிஸ்டர் பாஸ்கர், நீங்க எனக்கு அறிமுகமான ஆள். நான் அது மறக்கல. நான் பழகிறதுக்கு இனிமையானவ. ஆனா ரொம்ப கராரான பிசினஸ்மேன். Do you understand what I'm trying to say? அது நீங்க சொல்றது எல்லாம். நான் ஒன்னும் பச்சை குழந்தை இல்லை. டைம் கொடுத்தா பணத்தை திருப்பி கொடுக்கறதா கதை விடுறீங்க? எப்படி கொடுப்பீங்க? உங்ககிட்ட இப்ப என்ன இருக்கு? இப்ப நீங்க ஒரு பாப்பர். கையில எதுவுமே இல்லாத ஒரு ஓட்டாண்டின்னு எனக்கு நல்லாவே தெரியும். பின்ன எப்படி 50 லட்சத்தை திருப்பி கொடுக்கறேன்னு என்கிட்ட ப்ராமிஸ் பண்றீங்க? என்ன அது? கொஞ்சம் கூட பழகினவன்னு தாட்சியம் பார்க்காம பேசுறீங்க. மிஸ்டர் பாஸ்கர், பிசினஸ் வேற, பழக்கம் வேற. நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், நான் ஒரு கராரான பிசினஸ்மேன். என்கிட்ட இந்த மாதிரி அனாவசியமான சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ பணத்தை பத்தி மட்டும் பேசுங்க. பணத்தை கொடுத்த பிறகு பழக்கம் வழக்கம் பத்தி பேசலாம். ஓகே? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? உங்களுக்கு நான் 50 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்தேன். உங்க லேண்ட எனக்கு ரெஜிஸ்டர் பண்ற வரைக்கும் அந்த பணம் என்னோட பணம் தானே? அது எப்படி நீங்க உங்க இஷ்டப்படி செலவழிக்கலாம்? அது அது இப்ப என்னடா நான் ஒரு ஃப்ராட் கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டு தான் சொல்றீங்க? அதை நான் நம்பணுமா? லுக் மிஸ்டர் பாஸ்கர், என்னோட பிசினஸ் லைஃப்ல நான் நிறைய ஃப்ராடுங்களாம் பார்த்திருக்கேன். இது பாருங்க, நல்ல விதமா பழகிறவனுக்கு மட்டும்தான் ஆதி நல்லவன். வேற மாதிரி நடந்தா தொலைச்சிடுவேன். என்ன அது? நீங்க பாட்டுக்கு என்ன ஃப்ராடு அது இதுன்னு சொல்றீங்க? ஆமா, அப்படிதான் பேசுவேன். ஏன்னா நீங்க ஒரு ஃப்ராட். இது பாருங்க மிஸ்டர் பாஸ்கர், இது கத்திரிக்காய் வியாபாரம் இல்ல. 50 லட்சம் ரூபாய், 50 lakh rupees. அதை என்னால ஈஸியா விட்டுட முடியாது.
பணக்காரன். அதனால எனக்கு பணத்தோட அருமை தெரியும். நாளைக்கு என்னோட பணம் எனக்கு வரணும். ஏமாத்த மட்டும் நினைக்காதீங்க. நீங்க ஃப்ராட்னா I'm a white collar criminal. You got it? I hope you understand it. ப்ளீஸ் ஆதி. நாளைக்கு என் பணம் வரணும். That's it. வராட்டி நான் போலீஸோட வருவேன். நீங்க பண்ணது forgery. உங்களுக்கு சொந்தம் இல்லாத நிலத்தை ஏமாத்தி எனக்கு விற்க பார்த்து 50 லட்சம் மோசடி பண்ணதா கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். நீங்க நாரி போயிடுவீங்க. மிஸ்டர் பாஸ்கர், நாளைக்கு என் பணம் வரணும். கிரே பாஸ், இவர் அமிச்சிடு. பாஸ்கர், என்ன இன்னும் இங்கே நிக்கிறீங்க? கிளம்புங்க. போறேன்.